Yeah. Hi. We regrouped again. And it's 5 of us now. ஓ பின்னாடியே வருவாங்க எல்லாம். இப்போ அதுக்கெல்லாம் நைட் மோட்லேயே எடுத்துகிட்ருக்கேன். இட் ஷோஸ் 1 hour 23 minutes for 64 kilometers. I don't know why. ஒரு வேளை ரோடு இப்படியே தான் இருக்குமா? இல்லையே, நாங்கள் அன்றைக்கி போகும்போது வேறு புது ரோடெலாம் இருந்துச்சு. என்னது திருவண்ணாமலைன்ற பாரு, திருவெற்றியூர். நோ, திருவெற்றியூரில் ஏதோ ஒன்று கைஸ். எவ்வளோ கூப்பிட்டு போகுதுன்னே தெரியலையா. ஒரே ஒரு வேண்டுகோள், பேட்ச் ஒர்க் போடுறத ரோட்டோட போட்டுருணும். ஆமாம், எப்படா போகிறது? ரோட்லேருந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிங்கன்னா அது வந்து ஒன்று ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்கும். ஆப்வியஸாக ஸ்லோவான டிராஃபிக் ஆகும். ஸோ எஸ், ஒரு சஜஷன். பைபாஸ்லேயே போகிறதா இருந்தால் 1 hourக்குள்ளேயே போயிடலாம். இது வந்து இப்படி ஊருக்குள்ளே கூப்பிட்டு போய் என்னதான் சொல்ல, கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் அதுக்கு பஸ்ஸு வேறு வரும். இது வேறு பஸ்ஸு ரூட்டு போல். பஸ்ஸெல்லாம் வர்றதுனால இன்னும் கடுப்பு அப்படி இருக்கும். ரோடு வந்து பாதி தான் இருக்கும், மீதி ரோடு வந்து போயிருக்கும். யாருக்காவது லீஸ் கொடுத்துருப்பாங்க, அதனால் உங்களால் ஓவர்டேக்கும் பண்ண முடியாது. ஷிட். யோ இருட்டு காய்ஸ், இருட்டு. அதான் சொன்னேன், இது எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகும்னு எனக்கும் தெரில. சூப்பர் நைட் மோடு இது. ஐயோ ஓகே, boys are following. ஒரு செக்ஷன் அப்படியே, இதுதான் புது ரோடு போல். இந்த செக்ஷன் ஆஃப் ரோடு வந்து லிட்டரலாக லைட்டே இல்லை. இது வேற. ஒரே பூச்சி. வைதரை திறந்துருந்தேன், பிரளயமாக இருக்கும். பிரளயம். It is good.
புதுக்கோட்டை 30, மொத்தமாக 52னா இன்னும் அங்கேருந்து 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் இருக்கும் போல். கம்மியாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. சீரியஸ்லி வாடா அப்படியே லைட் எடுத்து என் கண்ணிலே அடி. கண்ணு வேணா நான் வந்து முன்னாடி உட்காந்து தரேன், அடிச்சு கொடு. Super guys, life feels different in different locations. நம்ம இருக்கிற சென்னையில் வந்து 6 மணிலேருந்து எல்லோரும் அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அது இதுன்னு இங்கே பாருங்கள், அமைதியாக இருக்குது. அமைதியாக இருக்குது. நிறைய கடைகள், வீடுகள், கூட்டம் இல்லை மெயினாக. அதுதான் மேட்ரு. ஆனால் நம்ம என்ன தான் வந்து புகழ்ந்து பேசினாலும், நம்ம இப்போ சிட்டியில் வாழ்ந்துட்டு திடீர்னு கிராமத்தில் போய் வாழு அப்படின்னா நமக்கு வந்து அது பழகிறதுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா லைக் இங்கே வந்து எல்லாமே நமக்கு வந்து ஈஸியாக கிடச்சிருது. ஒரு பொருள் வாங்கினா கூட கடையெல்லாம் பக்கத்துலேயே இருக்கும். அப்படி இல்லைனா கூட ஆர்டர் போட்டு வீட்டுக்கு வர வச்சிடலாம். அது வந்து இந்த கிராமத்து சைட்லலாம் நடக்காது. அது வேணும்னா பெரிய கடை ஏதாவது வேணும்னா போகணும். நீங்கள் அடுத்த பக்கத்து மெயினான சிட்டியோ டவுனுக்கோ போகணும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தாங்க சொல்கிறேன். என் ஊர் அப்படி தான், கொஞ்சம் ரொம்ப கிராமம் இல்லை, பட் ஸ்டில் எதுவுமே ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்காது. அதுதான் மேட்ரு. 6.5 hours later. ஹலோ, மைக் செக் 1 2 3 1 2 3. இருந்தாலும் செக் பண்ணிக்கிறேன், எடிட்டிங் யூஸ் ஆகும்ல. ஹாய் சொல்லு. ஹாய் கைஸ். ஹலோ. இந்த அவர் தான் கேமரா ஓனரு, ஆனால் பேசுகிறது நான் தான். இப்போ ஓகேவா? மைக்கை வந்து கையில் பிடிக்க விட்டான். ஓகேவா? எங்கே மாட்டுறது? ஸோ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, பிச்சாத்தூர்ன்ற ஒரு ஊரில் இருக்கிற டேம். டேம் ப்ரோ. ஈஸ்டர்ன் காட்ஸா? வெஸ்டர்ன் காட்ஸா? ஈஸ்டர்ன் காட்ஸ் தான். திடீர்னு முளைச்ச மலையா? திருச்சூர் மலையா? வெஸ்டர்ன் காட்ஸா ஈஸ்டர்ன் காட்ஸா? இதில் ஏதோ ஒரு மலை தான் கைஸ், திருப்பதி மலை. எதுன்னு கேட்காதீங்க. ஓகேவா? ஃபுல்லாக மலையாக இருக்குது. காய்ச்சலாம் இல்லை. இருங்க, 360ல் மாற்றிக்கிறேன். ஏய், ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா? அது பேசுகிறேன். யூஎஸ்ல யூஎஸ் ஒரு செட்டில் ஆகிடுவான். இதெல்லாம் வந்து யூஎஸ் மாப்பிள்ள திலக். இவன் வந்து சத்யா. ஹாய் சொல்டா. சாரா உள்ளே ஹாய். அங்கே பார்த்தீங்கன்னா திருப்பா இருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கடலை போட்டுட்டு இருக்கான். கடலை கைஸ் ஃப்ரேம் பண்ணுறோம் கரெக்டாக. ஒன்று ஒருத்தன் மட்டும் கடலை போடுறான். டேய் அம்மா
பயமாட்டா இருக்கு. இப்படியே வைக்கவா? இப்போ தெரியும்டா. தெரியும். சாய் சொல்டா. சி அளவு இருக்கு பத்தியா? திலக்கு ஒன்றும் ஆகாது. திலக்கு பத்திரமா வைக்கிறான். என்னென்ன பண்ணுறான் பாருங்க. ஹெல்மெட்டை வச்சுக்கிட்டு சொல்லு. திருப்பி சொல்லு. ஸ்க்ராட்ச் ஆகிடும். திருப்பி சொல்லு. திருப்பி சொல்லு. ஸ்க்ராட்ச் ஆயிடுமா? ஸ்க்ராட்ச் ஆயிடுமா? அதுவும் இங்கே வா, உனக்கு ஒரு கண்டென்ட் இருக்கு. அவன் ஹெல்மெட்டே வந்து இந்த கேப் வழியா போயிடும். எல்லாரும் இங்க வச்சிருக்கோம் பாருங்க. அவர் மட்டும் எடுத்து கீழே வச்சிருக்காரு. நான் வந்து மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது உள்ள போயிட்டு போகும். திலக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெல்மெட் வந்து இந்த கேப்பில் போகுமா கைஸ் பார்த்துங்க. அதனால எடுத்து கீழே வச்சிருக்கா. அங்கே அதனால கீழே வச்சிருக்கோம். இந்த வந்துட்டான். டபுள் மீனிங் ராஜா. 360 இருக்கும். ஆமாம். தள்ளி போனால் கேட்காதுடா. மைக் ஏன்டா இருக்கு. எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுப்போமா? மோஸ்ட் அக்கம்ப்ளிஷ்ட். இல்ல அது திலக். டேய் நான் திலக்கெல்லாம் வந்து நாட் யுவர் ஆவரேஜ். நாட் யுவர் ஆவரேஜ் ஐடி காய். ஹெச்ஆர் ஸ்வெட் ட்ரீம். ஃபேமிலி மேன். கோயிங் டு பி ஃபேமிலி மேன். நீ ஜஸ்ட் an ordinary person. டேய் நான் எடிட்டில் போடுறேன் கைஸ். என்ன வேணுமோ போட்டுக்கிறேன். பூட்ஸ் வாங்கணும், பேண்ட் வாங்கணும். 10,000 பூட்ஸ் 5,000 ரூபாய். 5,000 ரூபாய்க்கு பூட்ஸா? பிளான் ஷூஸ் ஓகே. ராசா அது இல்ல ராசா. ட்ரேடிங் பூட்ஸ். இதுவும் அப்படிதான் இருக்கு. இந்த பார். சும்மா விழுந்ததுதான். நீ தான சொன்ன ப்ரொடெக்ஷன் இருக்கும்டா. விழுந்ததுதான்டா. அதுனா இது கூட ஆவாதுங்கற. வைத்தியக்காரன். உன்னை நம்பி வாங்கிருக்கான் அவன். கேஞ்சி புதுசு வாங்குவியா? நான் நம்பி தான வாங்குறேன். அதான்டா கேஞ்சி புதுசு வாங்குவியா? வாங்கி தான் ஆகணும். புரியல எனக்கு. கிழியாம இருக்கணும்னா இருபதாண்டா பூட்ஸ் போடணும் மாடே. இந்த என் பூட்ஸ் ஹீல் பிரிஞ்சு வந்து எங்க வந்து லாஸ்ட்டாக ஆக்சிடென்ட் ஆச்சுல. ஆமாம். அப்போ வந்து போய் ஹீல் போய் கரெக்டாக டிசைர் டிக்கிலே அடிச்சுட்டு போய் அதில் வந்து ஹீல் பொழந்துச்சு. புதுசு வாங்கணும். ஒட்டினா உடையலை. வாங்கிடுவான். அது இப்போ வாங்குறதுன்னா 10,000 ரூபாய். நான் வாங்கிறேன். பழசு அதையும் வாங்கிறேன். ஏன் பழசு இல்லை? வாரண்டி இல்லையா? அப்போ வந்த மாடல் லெதர். அது பல வருஷம் யூஸ் பண்ணலாம்ல. அந்த ஹீலை ஒட்டினா போதும். ஹிமாலயனா ஏடிவியா? புரியல. இல்லை எனக்கு புரியல. 390 இட்லியா டிஃபனான்னு கேட்குறான். 390 இல்ல இருந்துச்சுடா. ஹிமாலயனா அட்வென்ச்சர் 300 அந்த இதுக்கு தாங்க. நானும் ஒரு வருஷம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இல்லடா இப்போ வந்து பிரைஸ் ரேஞ்ச் அப்படி போனதுனால பேஷன் ப்ரோ காய்ஸ். யாரு அப்படியே சொல்லுவான் அவன் அப்படிதான் சொல்லுவான். எந்த கேமரால ரெக்கார்ட் பண்ற? 360 பின்னாடி தான் 360 தான் இருக்கு. இவன் வந்து பேஷன் ப்ரோன்னு சொல்லி ஊரை ஏமாத்தான். பேஷனுக்காக பேஷன் ஊரை ஏமாத்த பார்த்தான். வந்திருப்பேன். இவனுக்கு சொன்னா கேட்க மாட்டேங்கிறேன். கேமரா இருக்குன்னு பார்க்குறேன் கைஸ். வயசாகுதுடா. ஏய் என்னடா வயசாகுது? இந்த பாடுற ஜாக்கெட் போட முடியலடா. எனக்கு தான் போட முடியல. அது வந்து தொப்பை. வயசான தொப்பை வராது. எனக்கு வந்து சரி என்ன சாப்பிட்டு தொப்பை வருது அவ்வளோதான். ஸ்ட்ரெஸ். எனக்கு தான் தொப்பை வருது. ஸ்ட்ரெஸ் ஈட்டிங். ஸ்ட்ரெஸ்னால தெரியுது. எல்லாருக்கும் தான தப்பு வருது. ஆனா திலக்கு தொப்பை இல்லை. தப்பு இல்லை. நான் ஜிம் போறேன். ஏன்னா திலக் வந்து திலக். இதுதான் லொக்கேஷன். டேம் செத்தூர் டேமு. சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் கிளம்பிட்டோம். அங்கே நினைக்கிறேன் பைக் ஃபோட்டோ எடுக்கிறாரு. மேண்டட்ரி. ஆல்ரைட் காய்ஸ், கிளம்பிட்டோம். கிளம்பிட்டோம். நல்ல லொக்கேஷன். வெயில்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் சூப்பரான லொக்கேஷன். ரெக்கார்ட் ஆகுதில்ல? ஓகே. மலை, காற்று, தண்ணி எல்லாமே இருக்குது.
கேட்சப் பண்ணுறதுக்கு ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். ஆனால் அவனுங்களை காணவே காணும். One eternity later. ஸோ கைஸ், வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். என்ன ஏன் ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னா, வெயில், டிராஃபிக்கு, அதை காட்டி போர் அடிக்க விரும்பலை. ஸோ அதனால் ரெக்கார்ட் பண்ணல. ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மென்மேலும் வீடியோஸ் வரும். அண்ட் உங்கள் சஜஷன்ஸ் அண்ட் இன்புட்ஸை வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ கேன் இம்ப்ரூவ். Yeah guys, so that's it for this video. See you in the next video. Bye. This is Yash signing off.